இவர்களுக்கு மாற்றி அங்கிட்டு சிரிச்ச மேனிக்கு எங்க சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி, அவரு பல்லு காட்டுற பழனிசாமி எதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்கணும்னு தெரியாம அவர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு கருணாநிதியை நான் பேசிவிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்கிறேன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, கருணாநிதி பெரிய சிங்கம் தெரியுமா, அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கிறாரு. நம்ம ஐயா ஸ்டாலின் கேட்கிறோம், கருணாநிதி சிங்கமா? கருணாநிதி சிங்கமா? இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்களா, இந்திரா காந்தி அம்மையார் மறந்திருப்பீங்க சொல்றோம். அந்த இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப ஐயா ஸ்டாலின், இதே ஸ்டாலின வேற வழக்குல, மிசா வழக்குல இல்ல வேற வழக்குல உள்ள தூக்கி கொண்டு போய் வச்சு வாயில் நன்கு மிதிக்கும் பொழுது உங்க சிங்கம் எங்க இருந்துச்சு? உங்க சிங்கம் அன்னைக்கு எதிர்த்து குரல் கொடுத்துச்சா? உங்க சிங்கமே புதற்குள்ள போய் பதுங்கி கிடந்துச்சு. அவர் சிங்கமா? அதே சிங்கம் காவிரி நதிநீர் உரிமையில தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கை போய் வாபஸ் வாங்கிட்டு வந்தாரு. அவர் சிங்கமா? சர்க்காரியா வழக்குல மாட்டிட கூடாதுங்கிறதுக்காக, சர்க்காரியா வழக்கு வந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக, சர்க்காரியா வழக்குனா எது? சர்க்கரையில, ரேஷன் கடையில கொடுக்கிற சர்க்கரையில ஊழல் பண்ண வழக்கு. அந்த வழக்குல சிறை சென்ற கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு இதே காங்கிரஸ் கூட போய் அம்மையார் இந்திரா காந்தி காலில் விழுந்து சரணடைஞ்சிட்டு வந்தாரு. அந்த சிங்கமா? எந்த சிங்கத்தை சொல்றீங்க? ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்களை சுட்டுக் கொள்ளும் போது இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, அந்த சிங்கத்தை சொல்றீங்களா? கடலில் 800க்கும் மேற்பட்ட எங்களுடைய மீனவன் கொல்லப்பட்ட பொழுது பேராசை பிடித்த மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் வெற்று வாசனம் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, அந்த சிங்கத்தை சொல்றீங்களா? எந்த சிங்கத்தை சொல்றீங்க? நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு வேடிக்கை பார்த்தாரு, அந்த சிங்கத்தை சொல்றீங்களா? இல்ல எங்களுடைய காட்டு வளங்கள் பறிபோறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, அந்த சிங்கத்தை சொல்றீங்களா? எந்த சிங்கத்தை சொல்றீங்க? சாராய வாடையே இல்லாத தமிழ்நாட்டுல சாராய கடையை முதல்ல திறந்து விட்டு சுற்றி நெருப்பெறிந்து கையில சூடத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு வெட்டி பஞ்ச் டயலாக் பேசின அந்த சிங்கத்தை சொல்றீங்களா? எந்த சிங்கத்தை மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றீங்க? யாரு சிங்கம்? தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அசிங்கம் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. அவர் அசிங்கங்க, சிங்கம் கிடையாது, அசிங்கம். இந்திரா காந்தி தலையில கல்ல விட்டு திமுக காரங்க அடிச்சு, இந்திரா காந்தி தலையில கல்ல விட்டு அடிச்சு அந்த அம்மாக்கு தலையில ரத்தம் வருது. எப்பேற்பட்ட அசிங்கம் தெரியுமா திமுக? எப்பேற்பட்ட அசிங்கம் தெரியுமா ஐயா கலைஞர் கருணாநிதி? கருணாநிதி கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, அம்மையார் இந்திரா காந்தி தலையில இந்த மாதிரி அடிச்சு திமுக காரங்க அடிச்சு மண்டை உடஞ்சிருச்சு, ரத்தம் வருது, அது மாதவிடாய் ரத்தமா இருக்குன்னு பேசின அசிங்கம் ஐயா கலைஞர் கருணாநிதி, அசிங்கம். இதே திமுக, இதே அம்மையார் ஜெயலலிதாவை பெண்மணி என்று கூட பார்க்காது சட்டமன்றத்துக்குள்ள உள்ள சேலை உருவம் பாரு, அந்த திமுக, அதன் தலைமை கலைஞர் கருணாநிதி. தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அசிங்கம் இதை எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? பேசுறதுக்கு தெம்போ திராணியோ இருக்காது. ஏன்னா அவரே காலில் விழுந்தான பதவி வாங்கினாரு, அவர் எப்படி இதெல்லாம் பேசுவாரு? அவர்களுக்கு இதெல்லாம் பேச வராது. மாற்றி இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க 10,000 தர்றாங்க, நாங்க இல்லத்தரசிகளுக்கு 2,000 தர்றாங்க, நாங்க வந்தா இலவச பேருந்து ஆண்களுக்கு கொடுக்குறோங்க, இலவச பேருந்து தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறோங்க. இது திட்டமா? இலவச பேருந்துகள் கொடுப்பதுல நீங்கள் மகிழ்ச்சி, மக்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறீங்க, கேட்டா மக்கள் வரி பணத்துல மக்களுக்கே நாங்கள் செலவு செய்யறோம் அப்படிங்கிறீங்க. அதே இலவச பேருந்தை ஓட்டுகின்ற இந்த வண்டி ஓட்டிட்டு போனார்ல ஓட்டுநர், அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகும் பொழுது அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்ல. போக்குவரத்து துறை 1 லட்சம் கோடி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்ல, அவன் இந்த நடத்துனருக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. அந்த பணத்தை எங்க இருந்து எடுத்து கொடுப்பீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாள்ல 1,31,00,000 இல்லத்தரசிகளுக்கு 6,550 கோடி, ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய், அப்ப 1,31,00,000 பேருக்கு 6,550 கோடியை ஒரே நாள்ல முதலீடாக போடுறாரு. அந்த பணத்தை எடுத்து அந்த தாய்மார்கள்ட்ட, அம்மா நான் உங்களுக்கு காசு தரேன்னு சொன்னது நியாயம்தான், ஆனா இந்த காசை எடுத்து வச்சுட்டு நான் ஒரு தொழிற்சாலை கட்டேன், அதுல 18,000 பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டுல இருக்கிற படித்த பிள்ளைகளுக்கு நான் வேலை கொடுக்கிறேன், மாசம் 25,000 ரூபாய் சம்பளம், அந்த காசுல நீங்க 1,000 இல்லமா 2,000 இல்லமா 5,000 10,000 கூட வாங்கிக்கங்க அப்படின்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? எந்த தாய்மாரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க? என் வீட்டு பிள்ளைக்கு நீ வேலை கொடுக்குறேன்னு சொன்னா எல்லா தாய்மார்களும் இதை விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் அவர்களை ஏமாற்றி அவருடைய அறியாமையை பயன்படுத்தி 1,000 ரூபாய் கொடுத்தோம், 1,000 ரூபாய் கொடுத்தோம். 1,000 ரூபாய் யார் காசு இருந்து கொடுத்தீங்க? ஐயா கலைஞர் கருணாநிதி இருந்து வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா இருந்து வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல ஐயா எம்ஜிஆர் வாங்கினீங்களா? அண்ணாதுரைட்ட வாங்கினீங்களா? யாருக்கிட்ட வாங்கி நீங்க இந்த பணத்தை 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க? இந்த 1,000 ரூபாயே உலக வங்கிட்ட கடன்.
12 கோடி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வரி செலுத்துவாங்க. அந்த வரியில எப்படியாவது நாங்கள் வாங்கி இந்த கடனை அடைத்து விடுவோம்னு நாட்டு மக்களை நம்ப வைத்து, உலக வங்கியை நம்ப வைத்து அவர்கள்ட்ட வாங்கி அந்த காசுல 1000 ரூபாய், எங்களுக்கு 1000 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு அதுல எவ்வளவு கோடி லாபம்? காலை உணவு திட்டத்துல, பள்ளிக்கூடத்துல கொடுக்கிற காலை உணவு திட்டம், இந்த உப்மா ஸ்கீம் ஒன்று ஓபன் பண்ணாங்கல்ல, அந்த உப்மா ஸ்கீம்ல காலையில பள்ளிகள்ல கொடுக்கிற உணவுக்கு அதுல மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி இந்த ஆட்கள், இந்த ஆட்சியாளர்கள் அடித்து வைத்திருக்க கொள்ளை. காலை உணவு திட்டத்தில் மட்டும் 4000 கோடி. காலை உணவு திட்டத்தில் 4000 கோடினா மதிய உணவு திட்டம் இருக்குது, பள்ளி கல்வித்துறையில சீருடை வழங்குற திட்டம் இருக்குது, பள்ளி கல்வித்துறையில சைக்கிள் வழங்குற திட்டம் இருக்குது, லேப்டாப் வழங்குற திட்டம் இருக்குது, புத்தகங்கள் வழங்குற திட்டம் இருக்குது, பை வழங்குற திட்டம் இருக்குது. அப்படி இத்தனை திட்டத்தில் எத்தனாயிரம் கோடிகளை இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருப்பார்கள். இந்த கொள்ளைக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இந்த காசையெல்லாம் யார் கட்டுவா? இதை அவர்கள் சரி பண்ணணும்ல. அப்ப எதையுமே இவர்கள் சரி செய்ய மாட்டோம். ஆனால் மேற்கொண்டு மேற்கொண்டு இலவச அறிவிப்பு என்றால் திமுக ஆட்சி முடியும் பொழுது இப்போ 10.25 லட்சம் கோடி கடன், இப்ப கூடுதலாக இல்லத்தரசிகளுக்கு 2000 திட்டம், கூடுதலாக 8000 ரூபாய் கூப்பன் திட்டம், ஐயா எடப்பாடி சொல்ற மாதிரி 10,000 திட்டம், ஃப்ரிட்ஜ் திட்டம், இதெல்லாம் போட்டா 10.25 லட்சம் கோடி கடன் என்பது 20 லட்சம் கடன் கோடியை தாண்டும். 20 லட்சம் கோடியை தாண்டி நிற்கும் தமிழ்நாட்டுடைய கடன். இந்த 20 லட்சம் கோடி கடனுக்கு வருவாய் எங்கிருந்து வரும்? ஏற்கனவே 10.25 லட்சம் கோடிக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் வட்டியாக உலக வங்கிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆண்டொன்றுக்கு செலுத்திக்கிட்டு இருக்கு. 20 லட்சம் கோடி ஆச்சுன்னா 3 லட்சம் கோடி நீங்கள் அங்க செலவு செய்யும். இந்த போங்க 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட். தமிழ்நாட்டு மக்களுக்கு நலத்திட்டம் எதுல? பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கிறது, மருத்துவத்துறைக்கு ஒதுக்கிறது, சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கிறது, பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கிறது, நீர்வளத்துறைக்கு ஒதுக்கிறது, இல்ல குடிநீர் பணிக்கு ஒதுக்கிறது. இப்படி எல்லா துறை 32 துறைக்கும் 3 லட்சம் கோடியை தான் ஒதுக்குறாங்க. அதுல ஏற்கனவே 1.5 லட்சம் கோடி வட்டியா போயிருது. அப்ப மீறி இருக்கின்ற 1.5 லட்சம் கோடியும் வட்டிக்கு நீங்கள் கட்டுகின்ற நிலைமை வந்துவிட்டால் நீங்கள் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி கொடுப்பீங்க? அரசு திவாலாயிரும். அரசு திவாலானதுக்கு அப்புறம் நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டயோ ஐயா ஸ்டாலினிடமோ போய் கேள்வி கேட்டால் அவர்கிட்ட இருந்து பதில் வருமா? ஒரு பதில் கூட வராது. அவன் பாட்டு கிளம்பிடுவான். இலங்கையில் இப்படிதான் பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. இலங்கையில பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு காரணம் யாரு? அங்கிருந்த ஆட்சியாளர்கள். இவர்களை விட, இந்த திமுக அதிமுகவை விட கேடுகட்ட ஆட்சியை இலங்கையில கொடுத்தான். பொருளாதார நெருக்கடி வந்துச்சு, அரசு திவாலாச்சு. அன்னைக்கு ராஜபக்ச எல்லாம் குடும்பத்தோட வெளிநாட்டை பார்த்து ஓடிட்டான். நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் திவாலாச்சுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் துபாயை பார்த்து ஓடிடுவாரு, எடப்பாடி பழனிசாமி ஆஸ்திரேலியாவை பார்த்து ஓடிடுவாரு, புதுசா வந்திருக்காருல்ல உங்க ஆளு அவர் கிளம்பி லண்டன் பக்கம் போயிடுவாரு. அப்ப இந்த நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன? இதை யார் காப்பாற்றுவா? எப்படி நீங்கள் பொருளாதார பெருக்கத்தை ஏற்படுத்துவீங்க? அரசு லாபத்தை ஈட்டுவதற்கு எந்த துறையை கையில வச்சிருக்கீங்க? 50,000 கோடி டாஸ்மார்க் வருமானம் போதுமா? மாட்டு பால் இருக்கிற மாட்டு பால் அதனுடைய சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி. அந்த 3 லட்சம் கோடி வருவாயை ஈட்டுவது முக்கியமா, இல்ல 50,000 கோடி சாராய வியாபாரம் முக்கியமா என்பதை இந்த ஆட்சியாளர்கள் தெரிவார்களா? அவங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? அதெல்லாம் புரியாது. நீ குடிக்கணும், 24 மணி நேரமும் போதையிலே இருக்கணும். நீ அரசியல்னா என்ன? நாட்டு மக்களுக்கு ஏன் இலவசம் கொடுக்கிறான்? எதுக்காக இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறார்கள்? யார்கிட்ட இந்த நிதியை எடுக்கிறார்கள்? எதற்காக இதை நம்ம மக்களுக்கு இலவசம் இவங்க கொடுக்கிறாங்க? கொடுக்கிற இவர்கள் இலவசம்னு சொல்றாங்களே, வாங்குற இவர்களுக்கு காசு இல்லாம இந்த பொருள் போகுமா? இது எதையுமே நீங்கள் சிந்திக்க கூடாது. 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் கஞ்சா வியாபாரம், 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வியாபாரம், மது போதை, கஞ்சா போதை, அபின் போதை, மெத்தபட்டமைன் போதை, ஊசி போதை, இதுலதான் இளைஞர்கள் தெரியணும். ஐயா மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சா ஜீரோங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் கஞ்சா ஜீரோவா? வாங்க செய்தித்தாள்களை பாருங்க. இல்ல உங்களுடைய ஐயா முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எத்தனை கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்படுது எடுப்போமா? 2021 இருந்து 2026 வரை கஞ்சா வழக்குகள் எத்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை ஜீரோல இருக்கா என்பதை எடுத்து பார்ப்போமா? எடுத்து பார்த்தால் இந்த ஆட்சியாளர்கள் அதற்கு பதில் சொல்வார்களா? 5000க்கும் மேற்பட்ட கஞ்சா வழக்குகள் இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவருடைய எண்ணிக்கை 20,000 தாண்டி இருக்கு. அப்ப கூடுதலாக 15,000 வழக்குகள், கஞ்சா வழக்குகள் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
இது எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு? காவல்துறைக்கு கமிஷன் கொடுக்காம யாரோ ஒரு தனிநபர் போட்டு கொடுத்து இப்படி நடந்தது மட்டும் 15,000 வழக்குகள். இது இல்லாம யாருக்கும் தெரியாம இல்ல காவல்துறைக்கு கமிஷன் கொடுத்துக்கிட்டு இந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் கள்ளச்சாரம் விட்டான்ல கள்ளக்குறிச்சியில, அந்த திருட்டு போய் மாதிரி அங்கங்க லோக்கல்ல இருக்கிற ஆட்களை செட் பண்ணிக்கிட்டு எவன் எங்கெங்க கஞ்சா விற்கிறான் அப்படின்னு பார்த்தா அது 30,000 40,000 தாண்டும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இளைஞர்களை சீரழிக்கின்ற இந்த கஞ்சாவை இவர்களால் தடை செய்ய முடியுமா? தடை செய்திருக்கிறார்களா? டாஸ்மார்க்கை தடை செய்வார்களா? தடை செய்திருக்கிறார்களா? டாஸ்மார்க் கொடுக்கல, சாராயம் கொடுக்கலன்னா அந்த குடிமகன்கள் யாரு மது பிரியர்கள் எல்லாம் கைகால் நடுக்கம் எடுத்து செத்து போயிருவாங்க அப்படின்னு யார் இந்த ஆட்சியில் ஆளக்கூடிய அமைச்சர் பெருமக்களே சொல்றாங்க. அப்ப இந்த நாட்டு மக்களை குடிகார மக்களாக யார் மாத்தினது? யாரையா மாத்தினது? உங்க கருணாநிதி இந்த வேலையை செய்யலன்னா அண்ணா காலத்துல காமராஜர் காலத்துல தமிழ்நாட்டில் சாராய வியாபாரம் இருந்துச்சா? சாராய உற்பத்தி இருந்துச்சா? அரசு சாராயத்தை வித்துச்சா? அரசு எதை விற்கணுமோ அதை விற்காது. அரசு வேளாண் பொருட்கள் விளை பொருட்களை விற்கலாம், அரசு மீன் விற்கலாம், அரசு மற்ற வேலைகளை செய்யலாம், உணவு தேவை காய்கறிகள் அதை உற்பத்தி பண்ணி அதை அரசு விற்கலாம். அதெல்லாம் அரசுக்கு அவமானமா. ஆனா சாராயம் வித்து அடுத்தவன் குடலு கிட்னி எல்லாம் காலி பண்ற அந்த துறை அது நல்ல துறையா, அதை அரசு தன்னகத்தே வைத்துக் கொள்ளும். அரசே சாராயம் விற்கும், அதுவும் நல்ல சாராயமா விற்கும். நீங்க காட்சி குடிச்சீங்கன்னா கள்ள சாராயம், அரசு காட்சி கொடுத்துச்சுன்னா அது நல்ல சாராயம். சாராயம் என்பதே உடலுக்கு தீங்குன்னா அதை ஏண்டா அரசு விற்கணும்? ஐயா ஸ்டாலின் சொல்றாரு மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, அப்புறம் என்ன மயிருக்கு அரசாங்கமே அதை விற்குது அப்படின்னு கேள்வி கேட்டா இவங்க இடத்துல பதில் இல்லை. அப்ப எப்படிப்பட்ட ஆட்சியின் கீழே நாம வாழ்றோம்? இங்க காட்டு வளம் இருக்கா? சென்னையில காற்று மாசுபட்டு போயிருக்கு. காரணம் என்ன? இங்க நச்சு புகைகள், நச்சு ஆலைகள், காற்று தூய்மை இல்லாம போறதுக்கு காரணம் வாகனங்கள். இப்படி பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. இந்த நெருக்கடியை இவர்கள் சரி செய்வதற்கு மரங்களை நட்டிருக்கிறார்களா? சென்னையிலேயே மரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு கார் பயன்படுத்தினா 6 மரங்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு கார் சாலையில ஓடுது அப்படின்னா 6 மரங்கள் இருக்கணும். அப்பதான் அது கார் வெளியிடுகின்ற அந்த நச்சு காற்றை மரங்கள் உறிஞ்சி மக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். அப்ப ஒரு காருக்கு 6 மரம் தேவைப்படுது. சென்னை நகரங்கள்ல எத்தனை கார் ஓடுது, எத்தனை ஆட்டோ ஓடுது, எத்தனை டூ வீலர் ஓடுது, எத்தனை பேருந்துகள் ஓடுது, எத்தனை பாரவந்துகள் ஓடுது, எத்தனை 4 சக்கர வாகனங்கள் ஓடுது, அதற்கு எவ்வளவு மரங்கள் தேவைப்படும்? அதை ஒரு திட்டமாக மக்கள் இயக்கமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து மரங்களை நடுவதற்கு திட்டமிட்டிருக்கா? இன்னைக்கு டெல்லி காற்று மாசுபட்டுச்சு. டெல்லியில மக்கள் வாழ முடியல, அங்க நஞ்சு காற்று தான் இருக்கு. மக்கள் சுவாசிக்கின்ற தரத்தின் அளவிற்கு காற்றினுடைய தரம் இல்லைன்னு டெல்லி அரசாங்கம் சொல்லுது. நாளை சென்னை அப்படி மாறிக்கொண்டு வருது. இதுக்கு யார் காரணம்? இந்த ஆட்சியாளர்கள், இதை நிர்வகிக்க தவறிய இந்த நபர்கள். இவர்களுக்கு மறுபடி வாக்கு செலுத்தி அதிகாரத்திற்கு அனுப்பினால் எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பிறக்கும்? அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்களா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தூய குடிநீரை வைத்திருக்கிறார்களா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்க சுவாசிக்க நல்ல காற்றை வைத்திருக்கிறார்களா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுப்பார்களா? நல்ல பூமியாக இயற்கை வளம் கொளிக்கின்ற பூமியாக இந்த பூமியை மாற்றி வைத்திருக்கிறார்களா? எதையுமே செய்யாத இவர்களுக்கு மறுபடி வாக்கு செலுத்தி அதிகாரத்திற்கு அனுப்பி என்ன பயன் இருக்க போகுது? 1000 2000 கொடுக்கிறேன், 500 ஓட்டு கொடுக்கிறேன், 1000 ஓட்டு கொடுக்கிறேன், குவார்டர் கொடுக்கிறேன், கோழி பிரியாணி கொடுக்கிறேன், இலவசங்கள் கொடுக்கிறேன். கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. வாங்கி கொண்டு நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற இந்த அரசியலை, இந்த அரசியல் புரிதலை எந்த கட்சியாவது பேசுதா? இந்த இயற்கை சூழல் குறித்து யாராவது வாய் திறந்து பேசுகிறார்களா? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வாக்குப்பதற்கு போகும்பொழுது நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தலான்னு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு ஒரே வாய்ப்பு விவசாய சின்னம் மட்டும்தான் உங்கள் கண் எதிர்க்க வரும். இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், குப்பை மேலாண்மை, இப்படி எவ்வளவோ துறை, எவ்வளவோ பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு ஒருத்தர் புதுசா நானும் வர்றேன், நான் வந்தா 2500 தர்றேன், தாலிக்கு தங்கம் தர்றேன், தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து தர்றேன் அப்படின்னு எந்த அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாம ஒருத்தர் குறுக்க மறுக்க போயிட்டு இருக்காரு.
அப்போ அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா அப்படின்னா இல்ல. நடிப்பது மட்டுமே நாடாளுவதற்கான தகுதியா? நடித்தால் போதும், எனக்கு நாட்டை கொடுங்கள், நான் இவ்வளவு ஆண்டு காலம் நல்லா நடிச்சிருக்கேன், நான் நல்லா டான்ஸ் ஆடி இருக்கேன், நான் நல்லா பாட்டு பாடி இருக்கேன், நான் நல்லா கதை வசனங்கள் பேசியிருக்கிறேன், டயலாக் மனப்பாடம் பண்ணி படத்துல பேசியிருக்கிறேன், நான் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல நடிச்சிருக்கேன், நான் அம்மா சென்டிமெண்ட்ல நடிச்சிருக்கேன், நான் ஊர் மக்கள் சென்டிமெண்ட்ல நடிச்சிருக்கேன், அதனால எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க. கத்தி படத்துல குடிநீருக்காக நான் பேசியிருக்கேன், விவசாய நீருக்காக நான் பேசியிருக்கேன், அதனால ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறார். அவர்கிட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்கள் எவ்வளவு அவலத்தில் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, நீங்க ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுங்க, அதுக்கப்புறம் நான் அதிகாரத்திற்கு வந்து நாட்டு மக்கள் பிரச்சனை குறித்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்கிறீங்க? அப்போ நாட்டை ஆள்வதற்கு, நாட்டை நிர்வகிப்பதற்கு எந்த அனுபவமும் இல்லை. எந்த முதல் அனுபவம் இல்லாம நாட்டு மக்கள் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைன்னே தெரியல. சென்னை மாநகரத்துல குடிநீர் விநியோகம் இல்லை. குடிநீர் விநியோகம் இவர்கள் கொடுக்கின்ற மெட்ரோ நீர் எல்லா மக்களும் பயன்படுத்துகின்ற நீராக இருக்கா? மக்களுக்கு குடிக்கிற குடிநீரை கூட இவர்கள் கொடுக்கல. இந்த பிரச்சனை குறித்து அவர் பேசுவாரா? அவர் பேசுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கா? எதையுமே அவர் கவலைப்பட மாட்டார். நான் நடிப்பேன், வருவேன், கேட்டா உச்சத்தை விட்டு வந்தேன். உச்சத்தை விட்டு ஏன் வந்தீங்க? 250 கோடி வருமானத்தை விட்டுட்டு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்தா எந்தெந்த இடங்களில் சேவை செய்வீர்கள்? கல்வியை இலவசமா கொடுப்பீங்களா? மருத்துவத்தை இலவசமா கொடுப்பீங்களா? பேருந்தை இலவசமா கொடுக்கிறது அது ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த திட்டம். அப்ப கல்வியை, மருத்துவத்தை, தூய குடிநீரை இலவசமா கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி மகளிர் பொருளாதாரத்தில் வளர்வதற்கு இந்த இலவசங்கள் 2500, 1000, 2000 கொடுக்காம எப்படி அவர்களை வாழ்த்துவீங்க? எப்படி அவர்களை உயர்த்துவீங்க? அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? எதுவுமே இல்லை. அவர்களை நம்பி நீங்கள் தொடர்ச்சியாக 60 ஆண்டு காலம் நம்பி வாக்களித்து அதிகாரத்துக்கு அனுப்பி எந்த பயனும் இல்லை.